கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பெரியமானவர்களே, இந்த 145ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது எரேமியாவின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே. இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சாங்கோபாகத்தோடும் இருப்பான். அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை. ஆமென். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு எல்லையற்றது. நாம் நித்தியத்திலே போய் சேரும் மட்டும் அந்த அன்பு நம்மை வழி நடத்துகிறது. அந்த விலை மதிப்பில்லாத வெளியேற பெற்ற அன்பு நம்மை தாங்குகிறது, வழி நடத்துகிறது. இதை நாம் விசுவாசித்து நம் வாழ்க்கையிலே நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை மிக அழகாக இருக்கும். நமக்கு வருகிற பிரச்சனைகள் கூட மிக அழகாக தோன்றும். ஏனென்றால் இந்த காரியத்தை கர்த்தர் மகிமையாக மாற்றப் போகிறார் என்று விசுவாசிக்கும் பொழுது அதை நாம் பார்க்க ஆசையாய் இருப்போம். அப்படித்தான் நானும் பிரச்சனைகளை கண்டு ஆண்டவர் இதிலே எப்படி மகிமை அடைய போகிறார் என்று ஆச்சரியத்தோடு இருப்பேன். இப்பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது, நம் பிள்ளைகளை குறித்து நாம் கவலைப்படுகிற வேளையிலே சிறையிருப்பின் தேசத்திலிருந்து விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அமைதியோடும் சாங்கோபாகத்தோடும் இருப்பான் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்கு தத்தத்தை கட்டாயம் நிறைவேற்றியே தீர்வார் என்ற முழு நிச்சயத்தோடு இப்பொழுது நாம் அறிக்கை செய்வோம். கர்த்தாவே, இந்த ஏழை பாவிகளாகிய அடியார்களை நீர் யாக்கோபே என்று அழைத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் பயப்படவும் கலங்கவும் மாட்டோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் எங்களை அருமையாக கண்மணி போல பாதுகாத்து நடத்துகிறீர். என்னையும் என் சந்ததியும் எல்லாவித சிறையிருப்பிலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் விடுதலை செய்து ஹல்லேலூயா ரட்சித்து காத்து நடத்துகிறீர், இன்னமும் நடத்துவீர் என்று ஆண்டவரே அப்பா நன்றி நன்றி நன்றி. எங்களை அக்னி மதிலாய் சூழ்ந்து அமைதியோடும் சமாதானத்தோடும் இருக்கும்படி ஆசீர்வதித்து எங்களை தத்தளிக்க பண்ணுகிறவர்களை துரத்துவிட்டு அமைதியாக குடியிருக்க பண்ணுவீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமென். ஆம் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 145ஆம் நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது எரேமியாவின்